புரோஸ்டேட் புற்றுநோய் சென்னையில் வசிக்கும் ஆண்கள் பலரை அதிக அளவில் பாதித்து வருவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ள நிலையில் அந்த நோய் குறித்தும் தற்காத்துக் கொள்ளும் வழிமுறைகள் குறித்தும் இந்த தொகுப்பில் தெரிந்து கொள்ளலாம். புகைப்பிடித்தல், புகையிலை பழக்கம், எண்ணெய் உணவுகள் மற்றும் பாக்கெட்டுகளில் அடைத்து வைத்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்வது உள்ளிட்டவற்றால் புற்றுநோய் ஏற்படும் அபாயம் உள்ளது பலருக்கு தெரியும். அவை குறிப்பாக வாய் புற்றுநோய், வயிற்று புற்றுநோய் உள்ளிட்டவை வரலாம். ஆனால் ஆண்களுக்கு விந்தணு சுரப்பி என்று சொல்லக்கூடிய புரோஸ்டேட் சுரப்பியில் அதிக அளவில் புற்றுநோய் பாதிப்பு ஏற்படுவது தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மரபணு, ஹார்மோன் மாற்றங்கள், தவறான உணவு முறைகள், நீண்ட நேரம் ஒரே இடத்தில் அமர்ந்து பணியாற்றுவது போன்றவையே இதற்கான முக்கிய காரணம் என்கின்றனர் மருத்துவர்கள். இந்திய அளவில் ஆண்களுக்கு ஏற்படும் புற்றுநோய் பாதிப்பில் முதல் 5 இடங்களில் இந்த புற்றுநோயும் இடம் பிடிக்கிறது. தமிழ்நாட்டிலேயே சென்னையில் வசிக்கும் ஆண்கள்தான் இதனால் அதிகம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாடு புற்றுநோய் பதிவேட்டு திட்டம் ஆராய்ச்சி தகவலை தெரிவித்துள்ளது. ஆண்கள்ல தான் இருக்கும் புரோஸ்டேட். ஆண்கள்ல நீங்க பார்க்கும்போது நீர்ப்பை, பிளாடருக்கு இப்படி பிளாடர் நீர்ப்பை இருக்கும்போது புரோஸ்டேட் அதில் ஒரு சின்ன உறுப்பா அதில் இருக்கும். ஸோ அது இருக்கும்போது அதில் வரக்கூடிய பிரச்சனைகள், அதில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் இருக்க நீர்ப்பை தான் அழுத்தம் கொடுக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு யூஸ்வலாக ஆண்கள், அதாவது 45 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கு இந்த பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சென்னையில் ஆண்டுக்கு 5.6 என்கின்ற விழுக்காட்டில் இந்த பாதிப்பு அதிகரித்துள்ளதாகவும் 50 வயதிற்கு மேற்பட்டவர்களை அதிகம் பாதிப்புக்கு உள்ளாக்குவதாகவும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. சிறுநீர் கழிப்பதில் சிரமம், அடிக்கடி சிறுநீர் கழிப்பது, சிறுநீரில் ரத்தம் கலந்து வருவதே இதன் அறிகுறிகளாக உள்ளன. நீங்க பயாப்சி ஸ்கேன்லாம் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு கேன்சர் எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் early ஸ்டேஜ் கேன்சர்னா ஆப்வியஸ்லி கியூர் ரேட்ஸ்லாம் ரொம்ப ஹை, க்ளோஸ் டு 95%, 100% கியூர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 கேன்சர் ஆப்ரேட் பண்ணலாம், இல்லை ரேடியேஷன் தெரப்பி மூலமாக ட்ரீட் பண்ணலாம். ஆப்ரேஷன்லேயே ஓப்பன் சர்ஜரி இருக்கு, இல்ல ரோபோட்டிக் சர்ஜரின்னு இப்போலாம் வந்திருக்கு. ரத்தத்தில் PSA அளவு குறித்த பரிசோதனையை செய்து கொள்வதன் மூலம் ஆரம்ப கட்டத்திலேயே புற்றுநோயை கண்டறிந்து சிகிச்சை முறைகளை தொடங்கலாம் என்கின்றனர் மருத்துவர்கள். மறைமுகமாக ஆண்களை மட்டும் தாக்கும் இந்த வகை நோய் பற்றிய முறையான பரிசோதனை மேற்கொண்டால் வயதான காலங்களில் வரும் பாதிப்புகளை தவிர்க்கலாம் என்கின்றனர் மருத்துவர்கள். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் ரகுவரன்.